தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களுள் திருஞான சம்பந்தர் அவர்கள் பாடிய தலங்கள் மிகவும் சிறப்பு பெற்றவை. 3 வயது குழந்தையாக திருக்கோவிலின் தீர்த்த கரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த ஞான சம்பந்தருக்கு அம்பிகை ஞானப்பால் கொடுக்க அந்த கணம் முதல் ஈசனை போற்றி பாடத் தொடங்கினார் திருஞான சம்பந்தர். அவர் பாடிய பாடல்களை கேட்டு ஊரார் அனைவரும் மயங்கியதை விட அந்த ஈசனும் அம்மையும் கூட மயங்கி இருக்கிறார்கள். அப்படி அவர் பாடி அருளிய தலங்களுள் ஒன்றுதான் திருக்கோலக்கா. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த திருக்கோலக்கா. இந்த திருக்கோலக்காவுக்கு வந்த திருஞான சம்பந்தர் வேதத்தின் சாரமாம் விடையேறு நாதனை தரிசித்தார். அவரை தரிசித்த உடனே கசிந்து பாடவும் தொடங்கினார். மடையில் வாளை பாய மாதரார் என்று தொடங்கும் பதிகம் பிறக்க பெரும் சப்தம் எழுப்பி தாளமிட்டு கொண்டே பாடுகிறார் திருஞான சம்பந்தர். பக்தி பெருக்கில் கண்ணீர் வழிந்தோட சம்பந்தர் பாடிய பொழுது கூடியிருந்த கூட்டமெல்லாம் மயங்கி போனது. பாடலின் வேகம் கூட கூட பிஞ்சு கரங்களின் தாளம் போட போட கரம் சிவந்து போகிறது. இதை கண்ட ஈசன் மனம் கசிந்து போகிறார். அப்பொழுது பிள்ளையின் திருக்கரங்களில் 5 எழுத்து எழுத பெற்ற ஆட பொன் தாளம் வந்து அமர்ந்தது. தாளம் என்பது இன்றைய சொல் வழக்கில் ஜால்ரா என்றும் அழைக்கிறார்கள். நாம் எல்லோரும் பித்தளை அல்லது வெண்கலத்தினால் உருவாக்கப்பட்ட தாளத்தை பார்த்திருக்கிறோம். ஆனால் ஈசன் அப்படி குறைவான மதிப்புடைய தாளத்தை கொடுப்பாரா? எப்பொழுதும் உயர்வானவற்றையே கொடுத்து பழகிய ஈசன் பொன்னால் செய்யப்பட்ட அந்த தாளத்தை கொடுத்து அருளினார். திருஞான சம்பந்தரோ சிரசின் மீது தாளத்தை வைத்து வணங்கிய பிறகு அந்த தாளத்தை கைகளில் எடுத்து தட்டினார். ஆனால் பொன்னால் ஆன தாளம் என்பதால் அதிலிருந்து சத்தம் சரியாக எழவில்லை. இதை கண்ட உமையம்மை தன் அருளால் அந்த தாளத்திற்கு ஓசையை கொடுத்து அருளினாள். இந்த அற்புதம் நடைபெற்ற தலத்தில் அருளும் ஈசனுக்கு சப்தபுரீஸ்வரர் என்றும் திருத்தாளமுடையார் என்றும் திருப்பெயர் உருவானது. திருஞான சம்பந்தருக்கு தாளம் கொடுத்ததால் இப்படி ஒரு திருநாமம் ஈசனுக்கு. கருவறையில் சதுர பீட ஆவுடையாராக ஒளிமிக்க சற்று குட்டையான சிவலிங்க திருமேனியராக திகழ்கிறார் திருத்தாளமுடையார். கருவறைக்கு மேலே ருத்ராட்ச விமானமும் அமைந்திருக்கிறது. அம்பிகை இங்கே ஓசை கொடுத்த நாயகி என்ற திருநாமத்தில் அருள் புரிகிறார். கிழக்கு நோக்கிய தனி ஆலயத்தில் நின்ற திருக்கோலத்தில் சதுர்புஜ நாயகியாக வரத அபய அஸ்தம் தாங்கி எழிலாக காட்சி தருகிறாள் அன்னை. திருஞான சம்பந்தருக்கு தாளத்தை வழங்கியதற்கு முன்பாக இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஈசனாருக்கு மாசிலா ஈஸ்வரர் என்றும் அன்னைக்கு பெரிய நாயகி என்ற திருநாமம் விளங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இங்கு வந்து வழிபட்டால் பேச முடியாதவர்களுக்கு பேச்சு வந்துவிடும் என்று சொல்கிறார்கள். ஓர்காழி பாலர்கா அன்று பசும்பொன் தாளம் கொடுத்த கோலக்கா மேவிய கொடையாளா என்றுதானே வள்ளலார் கூட வியந்து தவம் இருந்திருக்கிறார் இந்த திருக்கோவிலில். 2000 ஆண்டுகள் பழமையான இந்த திருக்கோலக்கா சிவாலயம் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்றது. சோழர் காலத்தில் செங்கற்களால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை பின்னர் நகரத்தார் விரிவுபடுத்தி கருங்கற்களால் கட்டியிருக்கிறார்கள் என்பதை இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் கூறுகிறது. காவிரியின் வடகரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற 15வது தேவார தலம் இது. 230 அடி நீளமும் 155 அடி அகலமும் கொண்ட இந்த திருக்கோவிலில் விநாயகர், சோமாஸ்கந்தர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, லிங்கோத்பவர், சனீஸ்வரர், பைரவர், துர்க்கை, முருகன், மகாலட்சுமி மற்றும் நவகிரக நாயகர்கள் என்று அனைத்து தெய்வ திருமேனிகளும் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் கையில் தாளத்தை ஏந்தியவாறு காட்சி தரும் திருஞான சம்பந்தரின் திருவுருவமும் இங்கு சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. சீர்காழியில் சித்திரை திருவிழாவின் 2ஆம் நாள் திருமுலைப்பால் விழா நடைபெறும். அதன் பிறகு திருக்கோலக்காவில் பொற்றாலம் கொடுக்கின்ற திருவிழாவும் நடைபெறும். திருஞான சம்பந்தருக்கு ஈசன் பொற்றாலம் கொடுத்த திருவருளை பற்றி சுந்தரர் கூட தமது பதிகத்தில் பாடியிருக்கிறார். சூரியன், அகத்தியர், கண்கவர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், அப்பர், நம்பியாண்டார் நம்பிகள், சேக்கிழார் என்று எல்லோருமே வந்து வணங்கியிருக்கிறார்கள் இத்தலத்து ஈசனை. சரியாக பேச்சு வராதவர்கள் இனிய குரலில் பாட வேண்டும் என்று விரும்பும் பாடகர்கள் இங்கு வந்து ஈசனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் பேசும் திறனும் நல்ல குரல் வளமும் பெறுவார்கள் என்பது தொன்னம்பிக்கை. இங்குள்ள அம்பிகைக்கு தேனாபிஷேகம் செய்து அந்த தேனை நாவில் எழுதி கொண்டால் பேச்சு வரும் என்பதும் நம்பிக்கை.
சங்கீத வித்வான்கள் பலரும் இங்கு வந்து வழிபட்டு சிறந்த குரல் வளத்தை பெற்று திரும்புகிறார்கள். புராண காலத்தில் மட்டுமல்ல, இந்த கலியுகத்திலும் கூட சில அதிசயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதாவது, இந்த கோவிலில் தற்பொழுது ஓசை கொடுத்த நாயகி அம்பிகையின் சிலைகள் 2 உள்ளது. இதனை பழைய அம்மன், புதிய அம்மன் என்று அழைக்கிறார்கள் இப்பகுதி மக்கள். கருவறையில் எழுந்தருளியிருக்கும் ஓசை கொடுத்த நாயகி அம்மன் புதியவர். கருவறையின் முன்மண்டபத்தில் வடபுறமாக தனி சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் ஓசை கொடுத்த நாயகி அம்மன் பழையவர். முன்பு இந்த பழைய அம்மன் சிலைதான் கருவறைக்கு உள்ளே இருந்திருக்கிறது. அந்த சிலையில் சிறிய சேதம் ஏற்படவே அந்த சிலையை அங்கிருந்து மாற்றிவிட்டு தற்பொழுது இருக்கும் இந்த புதிய சிலையை அங்கு பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். அன்று இரவு ஊர் மக்கள் கனவில் வந்த அம்மன், உங்கள் வீட்டில் யாருக்கேனும் உடலில் ஊனம் ஏற்பட்டுவிட்டால் அவர்களை அகற்றி விடுவீர்களா என்று கேட்க, தங்கள் தவற்றை உணர்ந்த ஊர் மக்கள் பழைய சிலையையும் கருவறைக்கு அருகிலேயே தனி சன்னதி உருவாக்கி அங்கே வைத்து பூஜிக்க தொடங்கிவிட்டார்கள். இத்தல அம்பாளுக்கு புடவை சாத்தி வழிபடுபவர்கள் கண்டிப்பாக இத்தல பழைய அம்மனுக்கும் புடவை சாற்றி வழிபட வேண்டும் என்பதையெல்லாம் அறிய முடிகிறது. ஓசை கொடுத்த நாயகி அம்மன் சன்னதி வாசலில் விநாயகரும் முருகரும் துவார பாலகர்களாக இருப்பது இந்த தலத்தின் தனி சிறப்பு. அழகும் அமைதியும் ஒருங்கே நிலவும் அதி அற்புதமான திருத்தலமான இந்த திருக்கோலக்கா ஆலயத்தில் பொன் தாளத்தை கையில் வைத்திருக்கும் திருஞான சம்பந்தரின் உற்சவ விக்கிரகம் வெகு நேர்த்தியாக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருக்கோவிலில் தங்கத்தால் உருவாக்கப்பட்ட பொன் தாளம் ஒன்று அமைந்திருக்கிறது. அடடா, அதுதான் திருஞான சம்பந்தரிடம் கொடுத்து விட்டார்களே, இங்கு எப்படி வந்தது என்று யோசிக்க வேண்டாம். மந்தாகினி என்னும் பெண்மணியின் மகனான விஸ்வநாதன் பிறவி ஊமை. அவனை அழைத்து கொண்டு இத்தலம் வந்து தீர்த்தத்தில் நீராடி இறைவனையும் இறைவியையும் வழிபட்டிருக்கிறார். மேலும் இங்குள்ள கொன்றை மரத்தையும் சுற்றி வந்து வணங்கி இருக்கிறார். சிறிது காலத்தில் அந்த சிறுவன், அதாவது ஊமை சிறுவன், பேசத் தொடங்கி விடுகிறான். தன்னுடைய ஊமை மகனுக்கு பேச்சு வந்து விட்டதை அறிந்து மகிழ்ந்த அவனுடைய தாய் நன்றி பெருக்குடன் இத்தல இறைவனுக்கு தன்னுடைய சொந்த பணத்தில் 42 கிராம் தங்கம் வாங்கி அந்த தங்கத்தினால் தாளத்தை உருவாக்கி இந்த கோவிலுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். இப்படி வாய் பேச வராதவர்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து அம்பாளையும் இறைவனையும் தரிசித்து நிறைய பயனடைகிறார்கள். இதில் இறைவன் அருளால் வாய் பேச வந்தவர்கள் கோவிலில் உள்ள பதிவேட்டில் தங்கள் பெயரையும் ஊரையும் பதிவு செய்திருக்கிறார்கள். இதன் எண்ணிக்கை 600ஐ தாண்டி செல்கிறது என்பதே இந்த தலத்திற்கு இருக்கும் சிறப்பை எடுத்துரைப்பதாக திகழ்கிறது. திக்குவாய் உள்ளவர்கள், பிறந்து 3 வருடமாகியும் பேச்சு வராத குழந்தைகள் ஆகியோரை இந்த ஆலயத்திற்கு அழைத்து வந்து தாளபுரீஸ்வரருக்கு அஷ்டோத்திரமும் ஓசை கொடுத்த நாயகிக்கு வாக்வாதினி அர்ச்சனையும் செய்ய வேண்டும். மேலும் 2 லிட்டர் தேனை அம்பாளுக்கு நிவேதனம் செய்து அந்த தேனை வாய்ப்பேச முடியாதவர்களில் நாவில் தேய்த்து மடையில் வாளை பாய என்று தொடங்கும் சம்பந்தரின் தேவார பதிகத்தை தினமும் பாடிவர உடனடியாக பலன் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் பயனடைந்த பக்தர்கள். இந்த தலத்திற்கு திருக்கோலக்கா என்ற பெயர் உருவானதற்கும் புராண வரலாறு ஒன்று உண்டு. இத்தலத்தில் சிவபெருமானை நோக்கி தவம் செய்ததன் பயனாக மகாவிஷ்ணுவை மகாலட்சுமி திருமணம் செய்து கொண்டதாக ஆலயத்தின் ஸ்தல வரலாறு கூறுகிறது. திருமகள் திருமண திருக்கோலம் கண்ட திருத்தலம் இது என்பதால் இந்த தலத்திற்கு திருக்கோலக்கா என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது. திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் இங்கு வந்து தொடர்ந்து 6 வாரங்கள் மகாலட்சுமி அன்னைக்கு அர்ச்சனை செய்து வழிபடுகிறார்கள். அதோடு சுவாமி மற்றும் அம்பிகையையும் வழிபாடு செய்து வர திருமண தடை அகலும் என்பதும் ஐதீகம். நவகிரகங்களின் தலைமை பதவியை சூரியனுக்கு இந்த தலத்தில்தான் ஈசன் வழங்கியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த பேரருளை சூரியன் பெற்ற நாள் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமை. ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாத ஞாயிறு அதிகாலை 6 மணிக்கு சூரிய பூஜை செய்ய பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளி அப்பொழுது திருக்காட்சி தருவது கண்கொள்ளா காட்சியாகும். இந்த ஆலயத்தின் முன்புறம் உள்ள திருக்குளமே சூரியன் உண்டாக்கிய சூரிய தீர்த்தம் என்ற பெயருடன் திகழ்கிறது. சிதம்பரம் மற்றும் சீர்காழி செல்லும் அன்பர்கள் தவறாமல் திருக்கோலக்காவுக்கும் சென்று வாருங்கள். அங்கே ஈசன் நிகழ்த்திய அற்புதத்தை நினைத்து மகிழ்ந்து அத்தல பதிகத்தை பாடி பயன் பெறுங்கள். வாழ்க்கை வளமாகும், நலமாகும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.